இயேசுவின் தாயார் பெயர் என்ன? மரியாள். இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில். இயேசு எந்த ஊரில் பிறந்தார்? பெத்லகேம். சாஸ்திரிகள் எங்கே இருந்து வந்தார்கள்? கிழக்கு. இயேசு பிறந்த நற்செய்தி முதலில் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. குடிமதிப்பு எழுதப்படும்படி யாரால் கட்டளை பிறந்தது? ஒக்ஸ்தராயன். இயேசுவின் பிறப்பை அறிவித்த தீர்க்கதரிசிகள் யார்? ஏசாயா, மீகா. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றவர் யார்? பிலியா. இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா. இயேசு எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இயேசு எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? தாவீது வம்சம். மேய்ப்பர்கள் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வயலே தம்மல் மந்தையை காத்து கொண்டிருந்தார். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு 1:25. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். லூக்கா 1:33. பிள்ளையை துணிகளின் சுற்றி முன்னிலே கிடைத்தது காண்பீர், இதுவே உங்கள் அடையாளம் என்றார். லூக்கா 2:12. விசுவாசத்திலே பாக்கியவதி, கர்த்தரோட அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. அவன் இதோ ஒரு கன்னியின் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார். மத்தேயு 1:23. மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலைக்கும். ஆதலால் உனக்கு உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏசாயா 9:2.